அது பண்ணிட்டுங்க. தென் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எங்க இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்பதான் நியூ ஆரிஜினா, இது நியூ ஃபீல்டா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே ஆரிஜினான ஒரு ஃபீல்டு தான். அப்போல இருந்து 20s வரைக்குமே அது எவால்வ் ஆயிட்டு தான் இருக்கு. ஜஸ்ட் அது ஸ்டோரியா கேட்டுக்கோங்க. தென் நமக்கு எக்ஸாம் பார்ட்ல என்னவோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வந்து இது எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆரிஜின்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனிவே யாராவது ஒருத்தவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரூலர்ஸ் வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்றது, அவங்களோட அஃபிஷியல்ஸ் கவர்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பீப்புளுக்கு வெல்த் ஆஃப் த கண்ட்ரி அவங்க டெவலப் பண்றதுக்கான எல்லா அஃபிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக டேட்டாஸ் அப்பயே கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. மௌரிய காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அது வந்து எவால்வ் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ லேட்டரா வந்து ஒன்னொன்னா இப்போ ஜெர்மனில 18th செஞ்சுரியில இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்ஸ் ரெண்டு மெயினான ஃபங்க்ஷன்ஸ்க்கு எவால்வ் பண்ணியிருப்பாங்க. தென் 17th செஞ்சுரியில வந்து வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜான் கிராண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவால்வ் ஆயிருக்கும். மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் வந்து தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி எவால்வ் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரெக்ரேஷன், கார்லேஷன், எஸ்டிமேஷன்ஸ் இப்போ பார்க்குற எல்லா டாபிக்ஸும் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எவால்வ் ஆயிருக்கும். அண்ட் இன் லேட்டர் 19ஸ்ல டெக்னாலஜியோட சேர்ந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை இன்னும் ஃபர்தரா வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல அனலிட்டிக்கல் மெத்தட்ஸ் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அட்வான்ஸ்டா. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இது எவால்வ் ஆன ஒரு விஷயம் தான். ஓகேவா, இந்த பேசிக்கா ஆரிஜின் பார்க்கணும்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும். அண்ட் தென் என்ன சொல்லலாம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்ல இது கன்வே ஆகிறதுனால இதை ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம் கொடுத்து ரெஃபர் பண்றாங்க. வாட் இஸ் தட்? சயின்ஸ் ஆஃப் ஸ்டேட் கிராஃப்ட்னு டினோட் பண்றாங்க. ஒரு டேர்ம் கொடுத்து இதை டினோட் பண்றாங்க. வாட் இஸ் தட்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்டேட் கிராஃப்ட். இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் கிராஃப்ட்னு சொல்றாங்க, சயின்ஸ்ன்னு சொல்றாங்க, என்ன இதுல எவால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்ன்றது இப்ப நம்ம பிளேஸ்லாம் இருக்கா, அப்ப தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட், கேரளான்றது ஒரு ஸ்டேட், அந்த மாதிரி பிளேசஸ் மென்ஷன் பண்றது கிடையாது இந்த ஸ்டேட்டோட மீனிங். லைக் எப்படி சொல்லலாம்னா, இன் பிசிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து இப்போ சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட்னா படிக்கிறீங்களா, ஒரு திங் சப்ஜெக்டிவ் இருக்குன்னா அது ஏன் அந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்றோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதோடைய நிலைப்பாடை வச்சு நம்ம ஸ்டேட்னு ரெஃபர் பண்றோமா, அந்த மாதிரி டேர்ம் தான் இங்க ஸ்டேட்னு ரெஃபர் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு கிராஃப்ட் ஆஃப் ஸ்டேட், இதோட நிலையை வந்து ஒரு கிராஃப்டா இருக்கு, டிஃப்ரெண்ட் வேரியஸ்ல நமக்கு இது ஒரு ஆர்ட்டா கண்டக்ட் ஆகுது அப்படின்றதுனால இதுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க, சயின்ஸ் ஆஃப் ஸ்டேட் கிராஃப்ட்னு டெலிவேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, then it will derive from where? Derived from where, when and where. So இது எங்கெங்கெல்லாம் வந்து எவால்வ் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லாட்டின் வேர்டு, தென் இட்டாலியன் வேர்ட்ல இருந்து, ஜஸ்ட் இந்த நேமுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இட்டாலியன் வேர்ட்ல இருந்து எவால்வ் ஆயிருக்கும், ஜெர்மன் வேர்ட்ல இருந்து எவால்வ் ஆயிருக்கும். அப்ப அந்த நேம்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாட்டின் வேர்ட்ல ஸ்டேட்டஸ், தென் இட்டாலியன் வேர்ட்ல ஸ்டாட்டிஸ்டா, தென் ஜெர்மன் வேர்ட்ல ஸ்டாட்டிஸ்டிக், கே வந்துடணும். ஸோ அப்போ இந்த 3 கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற நேம் எவால்வ் ஆயிருக்கு. ஜஸ்ட் இதை கீ நோட்டை நமக்கு எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் கேட்குறாங்கன்னா இப்படி லிங்க் போட்டுக்கோங்களேன். நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஃபிக்ஸ் பண்றோம், இப்போ ஸ்டேட்டஸ்ன்றது லாட்டின் வேர்ட்ல வந்திருக்கு, அப்போ ஸ்டேட்டஸ்ன்ட்டு லாட்டின், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் போட்டுக்கோங்க. இங்க வந்து இட்டாலியன் வேர்டு டிஏன்னு வருதா, அப்போ லாஸ்டா இங்க டிஏன்னு முடியுதா, ஸோ அதே ஃபாலோயிங்ல வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது அனதர் ஒன் எக்ஸப்டா இருக்கிறது ஜெர்மன் வேர்ட்ல வரனால டிக். தட்ஸ் இட். ஸ்டேட்டஸ், ஸ்டாட்டிஸ்டா, ஸ்டாட்டிஸ்டிக், இது மூணுத்துல இருந்து தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற வேர்டு எவால்வ் ஆயிருக்குன்னு கன்வே பண்றாங்க. அப்ப இந்த மூணும் எதை பத்தி காமனா பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா, these three conveys
each of that mean that political state ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 வேர்டுமே என்ன டைப் ஆஃப் வேர்ட் மீனிங் கன்வே பண்ணுதுன்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட். அது என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஆர்ஜின்லேயே வந்து ஸோ அந்த ரூலர்ஸ் வந்து அவங்க எஃபெக்டிவா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றதுக்கு கலெக்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ இது வந்து ரூலர்ஸ்க்கான நீட்ஸை சர்வ் பண்ணுதா. ஸோ அதனால இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு இருக்கனால இந்த ஒரு கண்ட்ரிலையும் இதை வந்து இந்த மாதிரி டேர்ம் மீனிங்கை கொடுத்து இந்த வேர்டு எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நிக்கலாம். ஓகே, ஸோ காமனா இது கன்வே பண்ற மீனிங் பொலிட்டிக்கல் ஸ்டேட். ரைட், அடுத்ததா ஸோ பிஃபோர் நம்ம டெஃபினேஷன்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான நோட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, வாட் இஸ் தட்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரு? எனி ஐடியா? Mahalanobis. யா, சூப்பர். என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஸர் பிசி மெகலோபிஸ்ன்னு சொல்லிக்கலாம். இல்லை ஃபுல்லாக எழுதணும்னா பிரசன்ட் சந்திர மெகலோபிஸ். ஸோ இவங்களை வச்சு நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆர்டரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களுடைய பர்த் ஆனிவர்சரியை தான் we celebrating as a நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே. ஸோ அது எப்பன்னு பார்த்தோம்னா June 29th. Which what is we celebrating? National Statistics Day of India. இந்த டேட் எசென்ஷியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரு? எனக்கு சரி, ஆர்.ஏ. ஃபிஷர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, நான் பேசுறது ஆடிபிளா இருக்குல்ல? அசைன்மெண்ட் மீட்டிங். Yes, ma'am. ஓகே, சர் ரொனால்ட் ஃபிஷர் ஆர்.ஏ. ஃபிஷர்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். So he also contributes so many innovations, inference paper, design, ANOVA, அதெல்லாமே he compiles it for us. Okay. So அடுத்த next part of syllabusல next என்ன கொடுத்திருக்காங்க? Definition of statistics தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஆத்தர்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு. நம்ம வந்து செலக்டிவா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட்னா வெப்ஸ்டர் வராரு. வெப்ஸ்டர் என்ன டெஃபினேஷன் கொடுக்கறாருன்னா ரைட் இட். Statistics are classified facts representing the conditions of people in a state. In tabular form arrangement ன்னு எக்ஸ்ட்ரா ஒரு கீ நோட் கொடுத்துருப்பாரு.
ஓகேவா? வாட் ஹி ரிவீல்ஸ்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது மல்டிபிள் ஃபிளாக்ஸ் மல்டிபிள் கலெக்டிவான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றது. அது வாட் இட் ரெப்ரசென்ட்ஸ்னா பீப்புளோட கண்டிஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ மெடிக்கல் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் நம்ம வந்து ஒரு பர்சனோட ஏஜ், அவங்க என்ன ஹெல்த் கண்டிஷன், வாட் தேர் ஜெண்டர், வாட் தேர் லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லி மெடிக்கல்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம். இல்லை வேற ஏதாவது சோர்ஸ் ஆஃப் டேட்டானா அதுலேயும் நம்ம அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வச்சு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன அப்ஜெக்டிவ்ல நம்ம கலெக்ட் பண்றோமோ அது வந்து அந்த பீப்புளோட ரிஃப்ளெக்ஷனை கொடுக்குதா, இந்த கண்டிஷன்ஸ் ரிவீல் பண்ணுதா? ஸோ அதுதான் ஹி டிஸ்கிரைப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஃபேக்ட்ஸ் ரெப்ரசென்டிங் த கண்டிஷன் ஆஃப் பீப்புள் இன் அ ஸ்டேட். அவங்களுடைய பீப்புளோட நிலைய என்னன்றது நமக்கு ஃபேக்ட்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு இவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. அடுத்து யார் வராங்கன்னா பவுலே வராரு. ஸோ வாட் ஹி கிவ்ஸ் அப்படின்னா statistics are numerical facts in any department related to each other. அதே டெஃபினேஷன் ஒரு மீனிங் பார்த்தோம்னா அதே மீனிங் டிஃப்ரெண்ட் டைப்பா கன்வே ஆகும். இங்க இவர் வந்து அங்க கிளாசிஃபைட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. இவர் பர்டிகுலரா நம்ம வந்து எப்பயுமே டேட்டாவெல்லாம் என்னவா நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நியூமரிக்கல் வேல்யூஸ் தானே ஃபாலோ பண்ணுவோம். அதனால ஹி டிஸ்கிரைப்ஸ் இன் த வே ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது யூலே அண்ட் கெண்டால். ஸோ வாட் ஹி டிஸ்கிரைப்ஸ் அப்படின்னா by statistics we mean என்னோட ஹேண்ட் ரைட்டிங் உங்களால ஃபாலோ பண்ண முடியுதுல? எஸ் மேம். ஓகே டன். We mean quantitative data affected to marked extent by multiplicity of causes. ஸோ இவங்க அதே தான் நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ்ன்னு சொன்னாங்க, இவங்க அதை குவான்டிட்டி டேட்டான்னு சொல்றாங்க. Similarly, the same meaning conveying. இந்த marked extent by multiplicity causes இந்த டேர்ம் வேணா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நியூவா பார்க்குற மாதிரி இருக்கலாம். நான் இதோடைய மீனிங் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ரிமெம்பர் இட். இதை நான் அங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்றேன். அடுத்தது ஏஎம் டியூட்டில். ஸோ இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா statistics are measurements. அப்புறம் enumerations or estimate பண்றது or estimates. இது எல்லாமே systematically arranged factor இருக்கணும். தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டு எக்ஸிபிட் தி important interrelations among them. What he reveals na ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு 3 காம்போனண்டா பேசுறாரு. ஒன்று மெஷர்மெண்ட்ஸ், இல்லை எனுமரேஷன்ஸ், எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
மெஷர்மெண்ட்ஸ் இன் த சென்ஸ் வி கவுண்டிங் அண்ட் ஃபிக்ஸிங், அதை வந்து நம்ம அளந்து டிஸ்கிரைப் டேட்டாவை எடுக்கிறது. அளந்து எப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் எடுக்கிறாங்க அப்படின்னா தே மெஷர் இட் அண்ட் நோட்டிங் இட் டவுன் இட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸா இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி என்யூமரேஷன்ஸ்ன்றது கலெக்டிங் ப்ராசஸ். இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்கன்னா அது எல்லாமே எனுமரேஷன் ப்ராசஸ். ஒரு வீட்டுக்கும் போய் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. அடுத்து எஸ்டிமேட்ன்றது இந்த கலெக்ஷனும் இருக்காது, கவுண்டிங்கும் இருக்காது. இது என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நாமளே எஸ்டிமேட் பண்ணிப்போம். இதுதான் இந்த பேட்டர்ன் ஆஃப் டேட்டா இதுதான் ரிவியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு எஸ்டிமேட் பண்ணி ஒரு ரிசல்ட் இன்டர்பிரேஷன் கொடுக்கறது. ஸோ இந்த 3 விதமுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனேபிள் ஆகுது. இது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்டு ப்ராசஸாகவும் இருக்கு. அதை வச்சு நம்ம ஃபர்தரா அனலைஸ் பண்றோம். அப்புறம் அவங்களுக்கு டேட்டாவை ரிசல்ட்டா ப்ரெசென்ட் பண்றோம். அப்போ ப்ரெசென்ட் பண்றப்ப அதுக்குள்ள என்ன விஷயம் கன்வே ஆகுதுன்னா ஒரு டேட்டாக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் கன்வே ஆகுது நமக்கு அப்படின்னு he point out. அண்டர்ஸ்டாண்டா? கிளியர்? Yes, ma'am. ஓகே டன். அடுத்தது ப்ரொஃபசர் ஹொரைஸ் செக்ரிஸ்ட், CSECRIST. இவர் ஒண்ணும் கிடையாது. இவங்க எல்லாரும் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி போட்டுட்டா இவரோட டெஃபினேஷன் வந்துடும். எழுதிடுவோமா ஃபர்ஸ்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் we mean the aggregate of facts affected to a marked extent by multiplicity of causes, which is numerically expressed, and enumerated or estimate to reasonable standards of accuracy collected in a systematic manner for a predetermined purpose and placed in relation to each other. பார்த்த மத்த ஆத்தர்ஸ் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் கலந்து இவர் போட்டாரு ஒரே டெஃபினேஷனா. அவ்வளவுதான். என்ன இதுல நியூ டேர்ம்னா அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அக்ரிகேட் ஃபேக்ட்ஸ்னா குரூப் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இப்போ ஒருத்தருடைய டேட்டாவை எடுத்து நம்ம அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? அதுல ஏதாவது ரிலேட்டிவ் டேட்டாவா நம்ம கம்பாரிசன் கொடுக்க முடியுமா? முடியாதுல. ஸோ மல்டிபிள் ஆஃப் டேட்டா எடுத்தா தானே நமக்கு வந்து கம்பாரிசன் கொடுக்க முடியும். ஸோ அப்ப இவரை அதையே அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு போட்டுட்டார் வேர்டு. அவ்வளவுதான். இந்த மீனிங் வந்து நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். தென் இட் இஸ் நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ்ட். ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இட் இஸ் நியூமரிக். யார் சொல்லியிருப்பாங்க? அந்த யூலே அண்ட் கெண்டால் சொல்லியிருக்காங்களா? நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ்ட் யாரு? பவுலி சொல்லியிருக்காரா? நியூமரிக் ஃபேக்ட்ஸ் அதையும் தூக்கி போட்டாரு. எனுமரேட்டட் ஆர் எஸ்டிமேட்டட்னு சொல்லி டியூட்டல் சொல்லியிருக்காரா? அதையும் தூக்கி போட்டாரு. அடுத்தது ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் அக்யூரசி கலெக்டட் இன் சிஸ்டமேட்டிக் மேனர். அதுவே இங்கே சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்டுன்னு சொல்லி டியூட்டல் சொல்லியிருக்காரு. அதையும் தூக்கி போட்டாரு. அடுத்தது நம்ம இங்க இவர் டியூட்டிலே சொல்லியிருப்பாரு. இன்ன
ப்ரெசென்டட் வே இன் இன்டர் ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இவரும் சிஸ்டமேட்டிக் மேனர்ல ஃபார் அ ப்ரீ டிடர்மைன் பர்பஸ் அண்ட் பிளேஸ்ட் இன் ரிலேஷன் டு ஈச் அதர். ப்ரீ டிடர்மைன் பர்பஸ்ன்றது வந்து என்னன்னா நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டு தான் அந்த மோட்டிவ் வச்சுக்கிட்டு தானே டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ரீ டிடர்மைன் பர்பஸ், அப்புறம் அதை வந்து பிளேஸ்ட் இன் டேட்டாவை வந்து வெறுமனே வச்சுக்காம நம்ம ரிலேட்டபிளா மாத்திப்போம். இதெல்லாம் நீங்க நம்ம இன்னும் ஃபர்தரா அந்த டேட்டா அதெல்லாம் பார்ப்போம்ல, அப்போ உங்களுக்கு இன்னும் அது கன்வே ஆகும் ஈஸியரா. ஓகேவா? இப்போ எத்தனை ஆத்தர்ஸ் பார்த்துருக்கோம்? 5. ஓகே. இப்போ இவங்க 5 பேரையும் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்துலாமா? ஏன்னா நமக்கு வந்து இந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் தியரி ஆன்சரா எழுத போறது கிடையாது. ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சுட்டு நம்ம இவங்க வந்தா இவங்க ஆப்ஷன் கிளிக் பண்ண போறோம் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா இதுதான் ஒன்னொன்னுத்துக்கும் வேரி ஆகுற அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம வச்சுக்கலாம். இங்க வந்து கிளாஸிஃபை வேர்ட்ஸ், இங்க வந்து நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ், இவர் வந்து இங்க மல்டிபிலிட்டி காசஸ்ன்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காரு. அடுத்தது இவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் எனுமரேஷன்ஸ் வச்சு சிஸ்டமேட்டிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எல்லாத்தையும் கலந்து போட்டவர்ன்றனால இவருக்கு நமக்கு மறக்காது. ஓகே. வெப்ஸ்டர்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிளாசிஃபைடு ஃபேக்ட்ஸா வெப். இப்ப அந்த சிலந்தி வெப் கட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இருக்கும்? ஒன்னு இப்படி கனெக்டடா இருக்குமா? அப்ப கிளாசிஃபைடு ஃபேக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்த ஃபேக்ட்ஸ் வந்து வெப்ஸ்டர் வந்து நமக்கு டினோட் பண்ணிக்கிறாரு. இந்த க்ளூ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இல்லைன்னா ஏதாவது வேற டேர்ம் போடலாம்னா கிளாஸ் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ளூ வேர்டு. ஓகேவா? எனக்கு வந்து பெட்டரா இருந்தது வந்து சிலந்தி வெப். ஸோ அதனால அவர் வந்து எல்லாமே கிளாசிஃபைட் டேர்ம்ஸ் ஃபேக்ட்ஸ் சொல்றாரு. வெப்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஒரு க்ளூ வேர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை பார்த்தோம்னா நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ். இதுக்கு நான் என்ன க்ளூ செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா இப்போ கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நமக்கு நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸா தானே கிடைக்குது இல்லையா? ஸ்கோர்ஸ் தானே வருது. எனக்கு நீங்க அன்மியூட் பண்ணி என்னோட இன்டராக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸா வருதா? அப்போ நோ பால்னு ஞாபகம் வச்சுப்போம். அப்போ நோ பால்னா நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ், இவர்னா பவுலிங் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ தென் யூலே அண்ட் கெண்டால். ஸோ 2 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஃபேக்டர் இருந்தா ஓகே. இப்ப ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஆளுங்க இருக்கறனால மல்டிபிள் பர்சன்ஸா, அப்போ இவரு மல்டிப்ளிசிட்டி கான்செப்ட பத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஏஎம் டியூட்டில் மெஷர்மெண்ட்ன்றாரு, எனுமரேஷன்றாரு, எஸ்டிமேட்ன்றாரு, அப்புறம் அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்றாரு. ஓகே. அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? டியூட்டில் தட்டுல நம்ம சாப்பிடுற பிளேட் இருக்குல்ல, தட்டுல ஃபுட்டை வச்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல. இந்த ஃபுட்ஸ் நம்ம ஹோட்டல்ஸ்ல பரிமாறுறப்போ நடுவுல ஒயிட் ரைஸ், அப்புறம் அதுக்கான சைட் டிஷஸ், குழம்பு அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா ஒரு அரேஞ்ச் ஆயிருக்கா? அந்த மாதிரி தட்டுல ஃபுட்டு வச்ச மாதிரி இருக்கு. மெஷர்மெண்ட், எனுமரேஷன்ஸ், எஸ்டிமேட்ஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் ஆகணும்னு கன்வே பண்றாரு. ஓகே. 5 டெஃபினேஷன்ஸ் ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? Okay. Oh, sir. Okay, ma'am. ஓகே. தென் ஸோ இவங்க எல்லாரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன்ஸோட நிறுத்திட்டாங்க. ஓகேவா? அடுத்தது வரப்போற ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். இது எல்லாமே மெத்தட்ஸா தான் ஃபாலோ ஆகுது அப்படின்னு இங்க சில பேர் டெஃபினேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி டெஃபினேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ அப்ப இங்க யார் யார் வராங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம். கிளாஸ்
ஸோ ஃபர்ஸ்ட் இதுல யார் வர போறாங்கன்னா பவுலிங் ஏஎல். ஃபர்ஸ்ட் பார்த்த வரைக்கும் இந்த இனிஷியல் இருக்காது, இவருக்கு இந்த இனிஷியலோட டினோட் ஆகும். ஸோ அந்த நேம் டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க ஞாபகத்துல. தென் இவர் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாருன்னா 3 கைண்ட் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் statistics may be called science of counting அப்படின்றாங்க. அடுத்தது statistics rightly called as science of average அப்படின்றாங்க. அடுத்தது இன்னொரு கைண்ட் ஆஃப் டெஃபினேஷன் என்ன தராங்கன்னா இது சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. Statistics is the science of measurement of social organism regarded as whole in all its manifestations. எல்லா விதத்திலையும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் சொன்ன டெஃபினேஷன்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த க்ளூ வேர்ட்ஸ் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ப்ரொஃபஸர் யாலுன் சாவ், சைனாக்காரர் போல இருக்கு, அவரோட நேம் இப்படி இருக்கு. ஸோ தென் what he gives definitions na statistics is a method of decision making in the face of uncertainty on basis of numerical data and calculated risks. Sorry pa. Back into the form. அடுத்தது யார் வராங்கன்னா கிங். கிங் என்ன சொல்றாருன்னா is a science of statistics is the method of judging collective natural or social phenomenon from the results obtained from the நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, ma'am. Okay. For enumeration or collection of estimates. Then இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபேமஸ் ஒரு ஆள் யாருன்னா கிராக்ஸ்டன் அண்ட் கவுடன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா முதல்ல ஒரு டெஃபினேஷனை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
எனி ஐடியா இந்த டெஃபினேஷன் யாராவது சொல்ல முடியுமா? Okay, we move on to the statistics may be defined as the science of collection, presentation, analysis, and interpretation of numerical data. The foremost important definition. அடுத்தது காரல் பியர்சன் இவர் சூப்பர் ஒன் லைன்ல நமக்கு டெஃபினேஷன் கொடுத்து முடிச்சிருவாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் தி grammar of science. That's it. Okay. ஸோ அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நம்ம இப்போ பார்த்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இப்போ எல்லாருமே வந்து மெத்தட்ஸ்ன்னு கன்வே ஆகிறப்போ சயின்ஸ் ஆஃப் கால்குலேஷன் மெஷர் ஆகிறதுனால சயின்ஸ் ஆஃப்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் டினோட் பண்ணியிருப்பாங்க, இல்லை மெத்தட்ஸ் வச்சு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பவுல ஏஎல்ன்றவர் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறான்னா சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங், சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்னு கொடுப்பார். ஸோ அப்போ இத்தனை சயின்ஸை பற்றி பேசினவருக்கு நம்ம ஒரு நிக் நேம் வச்சுருவோம், சயின்ஸ் பவுல். இது ஒரிஜினல் நிக் நேம்லாம் கிடையாது, நம்ம க்ளூக்காக நம்ம படிக்கிறோம். மோஸ்ட் சயின்ஸ் பவுல் இவரை ஒரு அறிவியல் பவுல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்ஸ் பவுல் ஞாபகம் வச்சுட்டோம்னா இவரோட டெஃபினேஷன்ஸ் இருந்துச்சா சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங், சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ், சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்தா யார் கொடுத்தாங்க? பவுலே ஏஎல் கொடுத்தாங்க. ஓகே, அடுத்தது யாலும் சோ. ஸோ இவர் சைனீஸா, இவர் வந்து நல்லா சைனீஸ்காரங்க வந்து நல்ல டிசிஷன் மேக் பண்ணி அவங்க கண்ட்ரி நல்லா வெல்த்தா கொண்டு போறாங்க இல்லையா? அப்போ என்ன டெஃபினேஷன்? மெத்தட் ஆஃப் decision making in the face of uncertainty on basis of numerical data and calculated risks. ஏதாவது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி இன்டர்பிரேஷன் வரப்போது, என்ன ரிசல்ட் அப்டைன் பண்ண போறோம்னு தெரியாத நேரத்துலயும் நமக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கீ ரோலா இருக்கு அப்படின்னு he gives a definition. ஸோ யாலும் சோ வந்தாங்கன்னா சைனா டிசிஷன் மேக்கிங், ஸோ மெத்தட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் who gives யாலும் சோ. ஓகே, ரைட். அடுத்தது கிங். ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது காமனா இருக்கனால இதோட நம்ம க்ளூ நிறுத்திக்க வேண்டாம். மெத்தட் ஆஃப் ஜட்ஜிங் கலெக்டிவ். ஸோ கிங்ன்றவர் தானே ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாரு. ஹி இஸ் அ ரூலர் இல்லையா? அப்ப ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாரா? இப்ப கிங்ன்றவர் gives the judging collective in the manner. ஓகே, தென் கிராக்ஸ்டன் கவுண்டருக்கு நீங்க க்ளூ வேர்ட் வைக்கணும் ஞாபகம் இல்லை. இதான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் எனக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன். இது ஒன்று. ஓகே, காரல் பியர்சன் கிராமர் ஆஃப் சயின்ஸ். ஓகே, இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மித்ததுக்கெல்லாம் இது வச்சுட்டோம்னா இது எக்ஸப்ஷன் வச்சு இதை போட்டுடலாம். ஓகே, கிளியர்? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, அப்போதான் நீங்க கேதர் பண்றீங்களான்னு எனக்கு தெரியும். Clear, ma'am. Clear. ஓகே, அப்போ இவங்க கொடுத்த டெஃபினேஷன்ஸை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை என்ன இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, ஃப்ரம் தீஸ் டெஃபினேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றத referred as நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. அனதர் இன்னொரு கேஸ்ல இதை வந்து ஒரு 2 ஃபார்ம்ஸா டிஸ்கிரைப் பண்றாங்க. ஒன்னு இட் ரிவீல்ஸ் அ சிங்குலர் ஃபார்ம் அண்ட் இட் ரிவீல்ஸ் அஸ் ப்ளூரல் ஃபார்ம். ரெண்டுமாவுமே எனாக்ட் பண்ணுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிங்குலர் ஃபார்ம்ன்றது என்னன்னா
ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஆரிஜினா இருக்கு. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரிஸா கொடுத்து இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ப்ரொசீஜர் என்னன்னா மெத்தட் ஆஃப் கலெக்ட் பண்ணுது, ப்ரெசென்ட் பண்ணுது, அப்புறம் அனலைஸ் பண்றாங்க, அதை வச்சு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. இதே ப்ராசஸ் தான் சுத்தி சுத்தி நம்ம எந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் இதே தியரியை தான் ஃபாலோ பண்ணுது. அப்ப இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆரிஜினை தான் அதை ஃபாலோ பண்ணுது அப்படின்றதுக்காக இதை சிங்குலர்னு சொல்றாங்க. அடுத்தது இப்போ வந்து இப்போ ரோட்ல வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பர் டேல எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது சிட்டில அப்படின்னு நான் வந்து கவுண்ட் பண்றேன்னா அந்த கவுண்டிங்ஸ் அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் கவுண்டிங்ஸ் எத்தனை ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம போறோம் இல்லையா, அப்ப அதை வந்து ப்ளூரல் ஃபார்ம்லயும் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிவீல் ஆகுது. லைக் நான் சொன்ன எக்ஸாம்பிள் கூட நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னு என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் என்ன busy ரோடுன்னு வச்சுக்கோம். busy road of a city in a day நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், எத்தனை வேணா நடந்திருக்கலாம், இல்லாம கூட போகலாம். பட் அந்த இதை மெஷர்மெண்ட்ஸ் பண்றத ப்ளூரல் ஃபார்மா இருக்கு, அந்த ஜெனரிக் வந்து ப்ளூரல் ஃபார்மா இருக்கு. இதோடைய அந்த தியரி ஃபாலோ பண்ணதுல கலெக்ட் பண்றது, தென் வந்து ப்ரெசன்டிங், அனலைசிங், தென் இன்டர்பிரேஷன் அப்படின்னு இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்றதுனால இது சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு டினோட் பண்றாங்க. கிளியர்? புரியலையா? இருக்கீங்க? என்னை தவிர்த்து 9 மெம்பர்ஸ் இருக்கீங்க, பட் ஆன்சர் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எஸ் மேம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் சிங்குலர் ப்ளூரல் மட்டும் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும் மேம். புரியலன்னா ஆஸ்க் பண்ணுங்க, இட்ஸ் ஃபைன். ஓகே, எப்படின்னா இப்போ பிசிக்ஸ்னா வந்து சம் தியரி ஃபாலோ பண்ணுது, அப்புறம் அதை ப்ரூஃப் பண்ணுவாங்க, அப்புறம் அதை வந்து சயின்ஸ் ஆஃப் மெத்தடாலஜி வச்சு அப்பியர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் கெமிஸ்ட்ரிஸ்னா வந்து சம் கெமிக்கல்ஸை ஃபாலோ பண்ணி அப்சர்வேஷன் பண்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ரொசீஜர் கீப் ஆகுதா? எஸ் மேம், எஸ். அப்ப அதே மாதிரி நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது இந்த ஃபீல்டு, அதாவது இதே ஆர்டரை தான் நமக்கு ஃபாலோ பண்ணுது. கலெக்ட், ப்ரெசென்டிங், அனலைசிங், இன்டர்பிரேஷன் சொல்லி இந்த ஒரு மெத்தடாலஜி தான் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் இதே ஆர்டரை தான் அது வந்து கீப் ஆன் கோயிங்கா இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஒரே தியரியை இது ஃபாலோ பண்றதுனால இதை வந்து சிங்குலராகவும் நீங்க ஜெனரிக்கா சொல்லிக்கலாம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க ஃப்ரம் தீஸ் டெஃபினேஷன்ஸ். இது கிளியரா? ஓகே ஓகே ஓகே. இன் ப்ளூரல் தி சென்ஸ் நம்ம கவுண்டிங் மெஷர்ஸ் தான் இருக்கு. எனி இப்போ என்ன சொல்லலாம், இப்போ ஒரு மந்த்ல எத்தனை பேர் அந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்றோம்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ஒரு இந்த பிரைமரி ஹெல்த் சேர்லயோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ போயிட்டு அந்த மந்தோட டேட்டா எடுத்து நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்போ இந்த கவுண்டிங்ஸ் வர்றதுனால இது ப்ளூரல் ஃபார்மாவும் ரிவியல் ஆகுது அப்படின்னு டினோட் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே, டன். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இது வரைக்கும் அவங்க ஆத்தர்ஸ் என்ன டெஃபினேஷன் கொடுத்தாங்க, இது என்ன மாதிரி ஃபார்மா இருக்குன்னு பார்த்தோம். தென் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது இம்பார்ட்டன்ட் டு எக்ஸாம் பாயிண்ட். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது characteristics of statistics. இப்போ என்னென்ன நம்ம டெஃபினேஷன்ல கீவேர்ட்ஸா பார்த்தோமோ அதெல்லாம் இங்க அப்பியர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் an aggregate of facts
collected in systematic manner for a specific purpose. அதேதான். ஸோ இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டேட்டான்றது ஒரு பர்டிகுலர் பர்சன் வச்சுட்டு நம்ம கொண்டு போறது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, கம்பைலேஷன் ஆஃப் குரூப் ஆஃப் டேட்ஸ், அக்ரிகேட்ன்றது ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் ஃபேக்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதை சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொண்டு போகிறது தான். நான் சொன்னேன்ல, நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த அப்ஜெக்டிவ்ன்றது காலேஜில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்களா, ஒரு எய்ம் வச்சு பண்ணியிருப்பீங்களா, எனக்கு வந்து இந்த டைப் ஆஃப் அனாலிசிஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நீங்கள் ஃபேக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ அப்போ இது நீங்கள் டேட்டாவை ரஃபாக கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் உங்களோட அனலைஸ்க்கு அதை சார்ட் அவுட் பண்ணுவீங்க. ஜெண்டர் வைஸு, இல்லை இன்கம் வைஸு, இல்லைன்னா ரீஜன் வைஸ்ன்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணுவீங்களா? அப்போ அது சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, குரூப் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கலெக்டட் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். காட் இட்? அப்போ இதில் என்ன ஒரு டேர்ம் சொல்லலாம்னா, சிங்கிள் நம்பர். ஓகே, single number cannot be a statistic. Okay, அப்போ group of facts ன்றது statistics, single number வச்சு நம்ம கவுண்ட் பண்றது it is not a statistics. Okay, then இது புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. Okay, done. Then அடுத்தது, affected by large number of causes to marked extent. இந்த பாயிண்ட் தான் நாங்கள் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலை, இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு. அது யார், எந்த ஆத்தர் கொடுத்தாங்க? அந்த மல்டிப்ளிசிட்டி காசஸ் யூலே அண்ட் கெண்டால். ஏன்னா 2 பேரும் மல்டிப்ளிசிட்டி. ஓகே, அப்படி ரீகெயின் நம்ம ஒரு ரீகெயின் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான் அங்கங்கே. ஓகே, இப்போ இது என்ன ரிவியல் பண்ணதுன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எக்ஸாம்பிளாக கூட போட்டுக்கோங்க அந்த கொஸ்டினை. ஹவு மச் ஆஃப் அ ப்ராடக்ட் is sold in the market? ஜென்ரலா நான் இப்படி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன், இல்லை பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட் கூட வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்ப நீங்க அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்ல ரிமெம்பர் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? அது என்னென்ன டிபெண்ட் ஆயிருக்கும்? ஓகே, அதை பார்த்துடலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன வேலை நீங்க யோசிப்பீங்க அப்படின்னா, மீதி எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, அப்ப மீதி எல்லாம் சேல் ஆயிருக்கு, அப்ப எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, அப்ப இது அதிகமா இந்த அளவுக்கு எனக்கு சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு நியூமரிக்கா உங்களால டெலிவர் பண்ண முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, ஹவு மச். ஜஸ்ட் அந்த சூப்பர் மார்க்கெட்டே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரேக்ல இருக்க ஒரு ப்ராடக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நான் கேட்குறேன். அப்ப அங்க மீதி எவ்வளவு இருக்கு, ஹவு மச் ஆஃப் ப்ராடக்ட் அங்க ஹோல்டர்ல இருக்கு, ரேக்ல இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்களா? அது எவ்வளவு அவைலபிளா இருக்கு யோசிப்பீங்க. இப்ப மீதி சோல் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு சொல்ல முடியும். அப்போ அடுத்து என்ன டேர்ம் யோசிக்கலாம், ஹவு மெனி பீப்புள் அதை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்டராகவும் நீங்க யோசிக்க முடியுமா? ஹவு மெனி பீப்புள் வாண்ட் டு பை இட், வாண்ட் டு பை இட்ன்றத பை இட்ன்னு வச்சுக்கலாம். ஹவு மெனி பீப்புள் வாங்கியிருக்காங்க, அப்ப அதை வச்சும் நம்ம இது சொல்ல முடியும், sold in the market. Another one, it depends upon quality. அந்த ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா தான் பீப்புள் அதை ஃபேவர் பண்ணி வாங்குவாங்க இல்லையா? ஸோ அப்போ குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் குட்டோ பேடா எப்படி இருக்கு அப்படின்றதே டிட்டர்மைன் பண்ண முடியுது. ஓகே, அப்போ
ஒரு ப்ராடக்ட்டை நீங்க சோல்ட் இந்த மார்க்கெட்டுன்னு நான் கொஸ்டின் ரைஸ் பண்றதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்ல நம்ம யோசிச்சு இதை டிட்டர்மைன் பண்ண முடியுதா? லைக் இதை வந்து இன்னொரு டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா சப்ளை, டிமாண்ட், குவாலிட்டி, இன் சம் அதர் ஃபேக்டர்ஸ்ல கூட நம்ம யோசிச்சு சொல்லலாம். வேற என்னென்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி ப்ராடக்ட் சோல் ஆயிருக்கும், ரொம்ப ஜாஸ்தியானதா அவ்வளோ சேல் ஆயிருக்காது. அப்புறம் சீசன், இந்த சீசன்ல இப்போ சம்மர் சீசன்ல வந்து ஹெல்த் மிக்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி மிக்சர்ஸ்லாம் விற்கும், அப்போ அது நல்லா சேல் ஆகும். அடுத்தது காம்படிஷன், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கு. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி how much of a product is sold in the market ன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. affected by large number of causesன்றது நம்ம what we observe in the factors to a marked extent. இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த விஷயத்த அப்டெயின் பண்ணுது. ஒரு ப்ராடக்ட் சோல் ஆகணும், விற்கணும் அப்படின்னா அதுக்கான நீங்க இந்த எல்லா ஃபேக்டர்ஸையுமே கவனிச்சு அதை டிட்டர்மைன் பண்ண முடியுது அப்படின்றது தான். இதெல்லாம் ரெக்ரெஷன்ல கூட நம்ம பார்ப்போம். இப்போ y = x பீட்டான்னு சொல்லி ஈக்குவேஷன் இருக்குமா, இது வந்து நம்மளோட டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோமோ அது இருக்கும். எக்ஸ்ன்றது இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும், இந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அதை வச்சுதான் நான் இது என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை தொடர்ந்து பல ஃபேக்டர்ஸ் எல்லாமே அதை அஃபெக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ரிசல்ட், இந்த அப்ஜெக்டிவ்க்குள்ள ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சிருக்கும். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, ஒன்றும் கிடையாது. ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் பல ஃபேக்டர்ஸ் அதை புஷ் பண்ணி கொடுக்குற ரிசல்ட்டா தான் அந்த அப்ஜெக்டிவோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். தட்ஸ் இட். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், இட் இஸ் numerically expressed. யா, அப்ப இதுக்குள்ள ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இந்த நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன்றப்போ நம்மளுடைய டேட்டா வில் இன் வாட் நேச்சரானா குவான்டிடேட்டிவ் நேச்சரா தான் இருக்கணும். குவான்டிடேட்டிவ் நேச்சர்ன்றது நியூமரிக்கலா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது குவான்டிடேட்டிவா தான் இருக்கணும், குவாலிட்டேட்டிவா இருக்கக்கூடாது. That is not in the measure of statistic. Okay, in case first quality data ன்றது என்ன மென்ஷன் ஆகும்? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ உங்களோட ஹானஸ்டி, இதை வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஹானஸ்டி இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு 5 ஹானஸ்டி இருக்கு அப்படின்னு நம்ம நியூமரிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம், இந்த அளவுக்கு அவங்க நேர்மையானவங்க, ட்ரூ ரிவீல் பர்சன் அப்படின்னு ஒரு ரேட்டிங்கா நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஹானஸ்டி, பியூட்டி, இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் நேச்சரா நமக்கு டேட்டா அப்பியர் ஆகிறப்ப என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் லைக் திஸ் குவாலிட்டேட்டிவா அப்பியர் ஆகிறப்போ என்ன பண்ணணும்னா இதை சேஞ்ச் இன்டு குவான்டிடேட்டிவ், தென் வி மூவ் இன்டு அவர் அனாலிசிஸ் பார்ட். ஓகே, இது எப்படி குவான்டிடேட்டிவா மாத்துறது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இதுக்கு ஒரு ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம்பிள் புவர், ஆவரேஜ், குட், வெரி குட் அப்படின்னா சொல்லிக்கலாம், எக்ஸலண்ட் அப்படின்னு நீங்க ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு இதுக்கு நியூமரிக்கலா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் 0, 1, 2, 3, 4. அப்ப இதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. நீங்க ஹானஸ்டின்னு கேட்டா அவங்க கொஞ்சம் ஹானஸ்ட், ஆவரேஜான ஹானஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு 1 ரேட்டிங் கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன ஆயிடும்? நியூமரிக்கலா கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். புரியுதுல? ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸா மாறிடும் நமக்கு நியூமரிக்கலா.
கன்வெர்ட் பண்றோம்னா நீங்க இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் அந்த கொஸ்டினரிஸ்க்குலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல அந்த சர்வேஸ்லாம் வருதுன்னா நீங்க இந்த டிஜிட்டல் இதை மாதிரி பார்த்துருப்பீங்கல்ல இந்த பாயிண்ட் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் எனி டவுட்ஸ் இன் திஸ் ஏரியா ஓகே நீங்க எதுவும் ரிப்ளை பண்ணலன்னா நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எடுத்துட்டு அடுத்தது போறேன் அடுத்தது enumerated or estimated one thing I need to clarify இதுல எத்தனை பேரு மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கீங்க அட்லீஸ்ட் அன்மியூட்டாவது பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் ஓகே அப்போ ரிமைனிங் எல்லாரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானா ஏன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கீங்களா நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம்ப்பா ஏன் இவ்வளோ சைலண்டா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டேன்றனால ஒரு மாதிரி இருக்கோ சரி ஓகே இனிமே நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் என்ன மாதிரி டவுட்ஸ் இது பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஓகே கமெண்ட் சாரி இப்போ உங்க சாட் கூட நான் ஓப்பன் ஸ்கிரீனை தான் பார்க்க முடியுது ஓகே டன் நம்ம அடுத்தது அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் டேட்டால அந்த ஆட்ரிபியூட்ஸை வச்சு பார்ப்போம் ஓகே ஃபோர்த் பாயிண்ட் போயிடலாம் enumerated are estimated with the reasonable degree of accuracy ஆல்ரெடி சொன்னேன்ல எனுமரேட் பண்றதுன்னா சர்வே மாதிரி வச்சுக்கோங்களேன் சர்வேஸ்லாம் போய் டைரக்டா கலெக்ட் பண்ணிட்டு வராங்க இல்லையா சோர்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி எனுமரேட் பண்ணாலும் சரி இல்லைன்னா நீங்க எனுமரேட் கலெக்ட் பண்ணாம நீங்களாவே எஸ்டிமேட் பண்றீங்க இதுதான் வரும்னு ஒரு ப்ரெடிக்ஷன்ல எஸ்டிமேட் பண்றீங்கனாலும் சரி அது எல்லாமே ஒரு டிகிரி ஆஃப் அக்யூரசியா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் உங்களை வந்து இந்த டீ வந்து எப்படி இருக்கு ஒரு ப்ராடக்ட் ஆஃப் டீ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா நீங்க போயிட்டு காஃபியோடைய இதெல்லாம் மெஷர் பண்ணிட்டு வரீங்க பீப்புள் கிட்ட ஓகேவா அப்ப அந்த ஃபேக்டர் இங்க என்னது டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டர் அதை விட்டுறணும் அப்ப இதுக்கு ரிலேட்டடா நீங்க என்னென்ன கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களோ அதை மட்டும் டிட்டர்மைன் பண்ணி நீங்க ரிசல்ட் அப்டேட் பண்றப்போ இட் வில் பி ரீசனபிள் என்ன சொல்றது ரிசல்ட் ஃபார் திஸ் டீ சர்வே கரெக்டா அப்போ அந்த ரிசல்ட் வந்து நமக்கு அக்யூரசியா இருக்கும் டீயை மட்டும் பத்தி பேசும் இல்ல நீங்க காஃபி பத்தி கலெக்ட் பண்ணிட்டு வந்த டேட்டாவும் இதோட நுழைச்சிட்டீங்கன்னா ரெண்டுமே வந்து கலந்துரும் இல்லையா அப்ப கலர்றப்போ நமக்கு ரிசல்ட்லயும் அது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் கரெக்டா அப்ப அங்க அக்யூரசி டீயோடைய விதம் எப்படி இருக்குன்ற பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது அப்ப அது அக்யூரசியை நம்ம மெயின்டைன் பண்ணாம தவறிட்டோன்னு ஆயிடும் இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா ஃபேக்டர்ஸ் கலெக்ட் பண்ணுங்க சப்போஸ் வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணாலும் அந்த ஃபேக்டர்ஸை மட்டும் கொண்டு போய் அனலைஸ் பண்ணுங்க அப்போ நீங்க எனுமரேட் பண்ணாலும் எஸ்டிமேட் பண்ணாலும் அதை எது நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் நம்ம அசியூம் பண்ணி எடுக்கிறப்போ டிகிரி ஆஃப் அக்யூரசி மெயின்டைன் ஆகும் கிளியர் Yes, ma'am. ஓகே டன் அடுத்தது டு பி பிளேஸ்ட் இன் ரிலேஷன் டு அதர் இப்போ நான் அதை சொன்ன பாயிண்டே தான் இப்போ இன்னொரு வேலை இங்கே கவர் ஆயிருக்கு ஸோ இங்கே ஒன்றும் சொல்றதுக்குல அதே தான் எக்ஸாம்பிள் வேணும்னா சொல்லலாம்னா கம்பேரிங் தி ஹைட்ஸ் ஆஃப் ரெண்டு இது எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து 20 இயர் பாயோட ஹைட்டும் இன்னொன்று 20 இயர் ஓல்டான இது 20 இயர் ஓல்டு
20-year-old-ஆன ட்ரீஸ் இன் ஃபாரஸ்ட். இது ரெண்டுத்தையும் நான் ஹைட்ஸ் கம்பேர் பண்றேன்னா இட் இஸ் லாஜிக்கல் ஆர் இல்லாஜிக்கல்? சொல்லுங்க. illogical. எஸ். அப்போ நம்ம வந்து எடுக்கிற அந்த ஃபேக்டரும் ஒன்று ரிலேஷன் டு அதரா இருக்கும். அதனால தான் சொன்னேன் டீக்னா டீக் சம்மந்தப்பட்ட ஃபேக்டர்ஸ் நீங்க என்னென்ன எடுக்கிறீங்களோ அதை கம்பைல் பண்ணுங்க. இந்த மாதிரி அன்ரிலேட்டட் ஃபேக்ட்ஸை போய் நம்ம கம்பேர் பண்ணோம்னா தட் வில் பி நாட் குட் இன் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ இன்னும் என்ன சொல்லலாம்னா அன்ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்கை மெயின்டைன் பண்ண வேண்டாம். கேரக்டரிஸ்டிக் சொல்லலாம். இன்னும் ஃபர்தரா நம்ம மூவ் பண்றப்போ வேரியபிள்ஸ் கூட மூவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆர் நாட் மீனிங்ஃபுல் வேவா ஆயிடும். ஸோ நம்ம எடுக்க போற அப்ஜெக்டிவ்ஸ் மூவ் ஆகிறப்போ மீனிங்ஃபுல்லாக தான் கன்வே ஆகும். ஓகே. ஸோ இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸும் கிளியரா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஓகே. அடுத்தது scope of statistics in various fields. எந்தெந்த ஃபீல்ட்ஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்றோம்னு பார்க்கலாம். எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் அட்மோஸ்ட் இப்போ யூஸ் பண்றோம். நமக்கு எக்ஸாம் பாயிண்டா சில கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, சில ஃபீல்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவரியல் சயின்ஸ். இந்த டைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே ரைட். ஸோ இது எங்கெங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டரோட டேட்டாக்கு நீங்க என்னென்ன டேர்ம்ஸ் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே ஆக்சுவல் சயின்ஸ்ல தான் ரிலேட் ஆகும். எப்படி சொல்லலாம், டெசிஷன் மேக்கிங் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த ஒர்க் ஆகிற எல்லா விஷயமும் ஆக்சுவல் சயின்ஸ் தனியாவே இப்போ இதுக்கு ஒரு இருக்கு, டிகிரி கோர்ஸ் ஆக்சுவல் சயின்ஸ்க்கு. ஓகே. இதுல வந்து அப்ப எடுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, Ma'am, voice break ஆகுது. ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சுல? Yes, Screen ma'am. தெரியும். ஓ, எனக்கு ரீகனெக்ட் ஆகிட்டு இருக்கு. 1 செகண்ட். என்னோட ஹோஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அனதர் பர்சனுக்கு. என்னோட ஹோஸ்டை இல்லைன்னா கோ ஹோஸ்டா சேஞ்ச் பண்றீங்களா? அப்பதான் என்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும். ஐ திங்க் வைஷ்ணவி பிரதீப் அப்படின்றவங்களுக்கு ஹோஸ்ட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படியே ஹோஸ்டா சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன். இஸ் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள் ரைட்? Yes, ma'am. Voice is okay. ஓகே. மேம் வைஷ்ணவி பிரதீப். ஓகே. அவங்களும் டெலீட் ஆயிட்டாங்க. ஸ்னேகா மேம். மேம் ஓகே ஓகே. என்ன அப்படியே கொஞ்சம் ஹோஸ்டா சேஞ்ச் பண்ணி விட்டுறீங்களா? ஜஸ்ட் என்னோட Ma'am, நேம்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும்.
லைக் இதுல எப்படி நீங்க நேம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஐ திங்க். யா, தேங்க்யூ. காட் இட். Okay. Is my screen visible to all, right? Yes, Yes, ma'am. ma'am. Okay, done. இது வரைக்கும் கிளியர்ல? எது இஷ்யூ இல்லைல்ல? நோ மேம், வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருந்துச்சு இப்போ. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல ஆக்சுவல் சயின்ஸ்னா என்னன்னு அந்த ஃபீல்ட்ல எப்படி நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலா வந்து ஒரு பாலிசி ஹோல்டரோட டேட்டாவை ரிமைண்ட் பண்ணிக்கோங்களேன். இப்போ அதுக்குள்ள என்னென்ன வேலை நடக்குமோ அது எல்லாமே தான் ஆக்சுவல் சயின்ஸ்ல பேசுவாங்க. ஸோ இப்போ அதுக்குன்னே கூட தனியா ஒரு கோர்ஸ் கூட வந்துருச்சு ஐ திங்க் ஸோ. அப்போ அதுல வந்து என்னென்ன பத்தி ரிலேட்டடா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழ் ரோல் பண்ணுது அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங் இன் இன்சூரன்ஸ் அதுல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஃபினான்ஸ் அதுக்கு ரிலேட்டட் ஃபினான்ஸ், ப்ரீமியம்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இன்சூரன்ஸ்லேயே, அப்புறம் பென்ஷன்ஸ், அப்புறம் அதுல என்ன இன்வெஸ்ட் பண்றாங்களோ இது எல்லாமே வந்து டிட்டர்மைன் ஆகுது ஆக்சுவல் சயின்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். அதில் ஆக்சுவல் சயின்ஸ்ல இந்த terms அ ஒரு கீ நோட்டா வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஆப்ஷன்ஸ்ல ஆக்சுவல் சயின்ஸ்னு கொடுத்தாங்கன்னா இந்த நோட்லாம் இதெல்லாம் கீ பாயிண்டா வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தா இதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். அடுத்தது காமர்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ரிசர்ச். ஸோ காமர்ஸ்ன்றதே வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ அது மார்க்கெட் ரிசர்ச்சா ஃபாஸ்ட் டேட்டா வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தி எஸ்டிமேட் தி ப்ரைசஸ், அப்புறம் என்ன பண்ணலாம், பையிங் செல்லிங் அந்த ஃபேக்டர்ஸை வச்சு, தென் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தி அனலைஸ் இட். ஓகேவா? ஜஸ்ட் நான் கொடுக்கறது எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க காமர்ஸ் இல்லை ஆக்சுவல் சயின்ஸ் அப்படின்னு ஒன்றுத்துக்கும் டினோட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதோட இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற கான்செப்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? எதுவும் பிரேக் இல்லைல்ல? Yes, இல்ல ma'am. மேம், கிளியரா இருக்கு. ஓகே, அது 9 o'clock ஆனாலே நெட்ஒர்க் ஒரு ஜாம் ஆகி விட்டாது. அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, usually என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் பிளானிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பிசினஸ் பிளானிங்ல ஏற்கனவே இருக்கிற பாஸ்ட் டேட்டாவை வச்சும் அவங்க ஃபோர்காஸ்டும் பண்ணலாம், ஆர் எனி அனலைஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நமக்கு இது ஒரு யூனிட்டே இருக்கு, டைம் சீரீஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லி பார்ப்போம்ல, அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி எக்கனாமிக்ல பிசினஸ் பிளானிங் பண்ணலாம். அடுத்தது மெடிக்கல் ஃபீல்ட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, எபிடாலஜின்னு ஒன்று படிப்பாங்க. அந்த ஃபீல்டில் வந்து மெஷர் பண்றதுக்கு நமக்கு ஒரு கீ டூலா இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். எபிடாலஜின்றது என்னன்னா, ஸ்டடிங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் டிசீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு டிசீஸ் இருக்கு, அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அது என்ன மாதிரி காசு எஃபெக்ட் பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்னு வச்சுக்கிட்டோம்னா, estimating in population of diabetes in specific region அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது எந்த ஃபீல்டுல ஒர்க் அவுட் ஆகும், ஃபீல்ட்ல ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கேட்டா அது என்ன ஃபீல்டு அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது
ஆஸ்ட்ரோனமி. ஆஸ்ட்ரோனமிலும் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னா எஸ். இதை வச்சு ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி தி மூமெண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ அதை வச்சு இதை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 2024 ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதை வச்சு அந்த இன்னொரு ஃபீல்ட் நான் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரைட் அ கொஸ்டின். ரிவ்யூ ஆஃப் performance appraisal labor turnover rates or planning of incentives and a training program. These are the examples of which of the following. இதுக்கு நான் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறேன், அப்படியே அதை என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் ஐ to explain. Statistics in production, statistics in marketing, statistics in finance, statistics in personal management. First இந்த ஆப்ஷன்ஸ் சொல்லிடுறேன். ப்ரொடக்ஷன்றது உற்பத்தி ஆகிற இடம். ஓகே, எனி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் என்ன ஸ்மால் பிஸ்னஸ் எது பண்ணாலும் அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். அண்ட் மார்க்கெட்டிங்ன்றது சேலிங் பண்ணுறது. ஃபினான்ஸ்ன்றது மணி ரிலேட்டடாக. பர்சனல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஒரு நியூ டர்மாக இருக்கலாம். ஸோ அப்போ இது எதை ரிலேட் பண்ணுதுன்னா ரிலேட்டட் டு எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸோடைய நம்ம ஹையர் பண்ணுறதோ இல்லை எனிதிங் சப்போர்ட் ஆஃப் எம்ப்ளாய் டேர்ம்ஸை ரிலேட் பண்ணுறது பர்சனல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை படிச்சு பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க. ஆப்ஷன் டி. யா, சூப்பர். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க? ரிவ்யூ ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அடுத்தது லேபர் டேர்ன் ஓவர். அப்போ ஒரு எம்ப்ளாயோடைய ஒரு அப்ரைசலாக போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள பெர்மனன்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே ரிவியல் ஆகுது. இன்னொன்று லேபரோட டேர்ன் ஓவர் ரேட்ஸ் என்ன, அப்போ அவங்களுக்கு என்ன இன்சென்டிவ் எதாவது கொடுக்கலாமா, அவங்களுக்கு இன்னும் பூஸ்டப் பண்ணலாமா அவங்களோட இதை அப்படின்னு பிளானிங் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து அவங்க ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து எந்த ஃபீல்டோட ரிலேட் ஆகுது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் பர்சனல் மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரிலேட்டட்னு சொல்லி. ஸோ வி மூவ் டு த ஆப்ஷன் டி. இதே ப்ரொடக்ஷன்னா ஏதாவது ரா மெட்டீரியல்ஸை கனெக்ட் பண்ணுறது, இல்லைன்னா மிஷின்ஸை கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் சூட் ஆகும். மார்க்கெட்டிங்ன்றது நம்ம காமர்ஸில் பார்த்தோம்ல, அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இனி அக்கௌண்ட்ஸ் பேசிஸ், செல்லிங் பேசிஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஃபினான்ஸ்ன்றது மணி பேசிஸ் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அது எந்த ஃபீல்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டினாக இருக்கும். இது ஈஸியாக நம்ம கொஸ்டின் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதை படிச்சு பார்த்து போட்டுடலாம் இல்லையா? Okay, then limitations of statistics.
ஸோ லிமிட்டேஷன்றது நியர்லி அதுல என்ன வயலேட் பாயிண்ட்ஸ் அது வந்து இதெல்லாம் ஏத்துக்குதுன்னு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்துட்டு அது என்னென்ன ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு எது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்ன வயலேட் பண்றதுன்ற லிமிட்டேஷன்ஸ்ல பார்த்துப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் நாட் சூட்டட் டு ஸ்டடி ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ஃபினாமினான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அப்ப அங்க வந்து கேரக்டரிஸ்டிக்ல குவான்டிடேட்டிவ் எடுத்துக்கோன்னு சொன்னோம்னா லிமிட்டேஷன்ல குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி பண்ணாது அப்படின்னு போட்டுக்க முடியாது. அடுத்தது does not study individuals. எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸாம் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் சொன்னோம், லிமிட்டேஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் நம்ம அப்பயே பண்ண முடியும். does not study individuals and then statistical laws are not exact but இது என்ன சொல்லலாம்னா true only on an average. இப்போ மேத்தமெட்டிக்கலா நம்ம ஏதாவது ஒரு பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லி ஆன்சர் கொடுக்குறோம்னா இப்போ 5 + 3 8 அப்படின்னு நீங்க எக்ஸாக்டா ஆன்சர் கொடுக்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ரிசல்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்டான்னு கேட்டா இட் நாட் எக்ஸாக்ட். ஏன்னா நமக்கு பிடிச்ச நமக்கு என்ன வேணும்ன்ற அந்த அப்ஜெக்டிவ்க்கு நமக்கு பிடிச்ச ஃபேக்டர்ஸை சூஸ் பண்றோம். அதுல இருந்து என்ன ரிசல்ட் வருதோ அதை தானே நம்ம ரிசல்ட்டா இன்டர்பிரேட் பண்ண போறோம். அப்ப அது ஸ்லைட்லி பயாஸ்ட் ஆன் who choosing the objective. யார் யார் என்னென்ன அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி ஸ்லைட்லி பயாஸ்டா ரிவியல் ஆகுறதுனால இட் வில் நாட் மோஸ்ட் எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. இன் அன் ஆவரேஜ் ஓகே, ஒரு ஆவரேஜா இது வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, காட் இட்? ஓகே, டன். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் statistics is liable to be misused. ஓகேவா? இது எப்படின்றது இதுக்கு முன்னாடி கிங் நம்ம ஒரு ஆத்தர் பார்த்தோம்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா statistics called as clay அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கிளீனா என்னது, நம்ம அந்த இது பண்றோம்ல அந்த களிமண் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? இப்போ கிளேன்றது இப்போ டாய்ஸா கூட இது ஒரு மாதிரி மேக்கிங் வருது. அப்ப நம்ம அதை வச்சு என்ன மேக்கிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ கிளேவை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டெவிலையும் உருவாக்கலாம், ஒரு காடையும் உருவாக்கலாம். வாட் வி ஷேப்ஸ் தட் இட் வில் ரிவீல்ஸ் இல்லையா? இருக்க இந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா நம்ம கால்குலேட் பண்ற அந்த ரிப்போர்ட்டை நம்மளோட ஃபேவரிசமா எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை பயாஸ்ட் ரிசல்ட்டை கன்வே பண்ணி சொல்லலாம். இப்போ பொலிட்டீஷியன்ஸ்லாம் நீங்க எலெக்ஷன் டைம்ல பாருங்க, ஆளாளுக்கு ஒரு பேப்பர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஒரே மாதிரி கான்செப்டா இருக்கும். இதே ஒரு பார்ட்டி இது இந்த மாதிரி இருக்குன்னு ரிவீல் பண்ணுவாரு, இன்னொரு பார்ட்டி இது இந்த மாதிரி அதே இதை வந்து ஒருத்தர் நல்ல விதமாவும் இன்னொரு நெகட்டிவாவும் ப்ரொஜெக்ட் பண்ணுவார் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். இட் வில் பி லயபிள் டு பி மிஸ்யூஸ்ட். ஓகேவா? அதான் இந்த பாயிண்ட் கன்வே பண்ணுது நமக்கு. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் is the one of the method for studying a problem. ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, அப்ப அந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்றதுக்கோ இல்ல ஸ்டடி பண்றதுக்கோ யூஸ் பண்ற மெத்தடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு உதவுது. அப்ப அந்த ப்ராப்ளமுக்கு ரிலேட்டபிளான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் எடுத்து இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம், இதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா சால்வ் ஆகும் அப்படின்னு ஸ்டடி பண்றதுக்கு இது ஒரு கீ ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இன்னும் இன்ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் இது அப்ரோச் பண்ணாது. மேலோட்டமா என்ன டேட்டாவோ அதை வச்சு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தருமோ. ஆனா இன்டர்டிசிப்ளினா வந்து ஒன்னொன்னுத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணாது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா
மேலோட்டமா அப்படி பார்த்துட்டு இதான்ப்பா இது சால்வ் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் எனக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத ஏன்னா இது வந்து எனக்கு ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஃபார் seeing a problem சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சில ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு பார்க்கலன்னு சொல்லி பார்க்குறோம்ல, அதனாலதான் இதை தூக்கிட்டு வந்து லிமிடேஷன்ஸ்ல போட்டுட்டாங்க. ஓகே, லிமிடேஷன்ஸ் கிளியரா? Any doubts in this? No, ma'am. No, ma'am. Clear, ma'am. ஓகே டன். அடுத்தது நமக்கு பிடிச்ச டேர்ம் டேட்டா. ஸோ இந்த டேட்டான்றது வாட் இஸ் டேட்டா அப்படின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு கேட்குறாங்கன்னா என்னன்னு சொல்லலாம்னா தாராளம் குரூப் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அதர்வைஸ் இட் இஸ் அ இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் ரிவீல் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ இந்த டேட்டான்றது நம்ம குரூப்பாக கலெக்ட் பண்ணுற வேல்யூஸை தான் டேட்டான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த டேட்டா என்ன மாதிரி டைப் ரிவீல் ஆகும்? ஸோ அதோட நேச்சர் ஆஃப் டேட்டா இதை கிளாஸிஃபை பண்றாங்க சம் டைப்ஸ்ல. ஒன்று டைம் பேஸ்டு டேட்டா. ஸோ எப்படின்னா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அக்கர் ஆகிட்டே இருக்கிறது. ரெகுலர் இன்டர்வல்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டடி. எக்ஸாம்பிள் என்ன மாதிரி டேர்ம்ஸ்லாம் வரும்னா எக்ஸாம்பிள்ன்றத விட லைக் நமக்கு எந்த மாதிரி பேசிஸ்னா டெய்லி பேசிஸ்ல நடக்கிற விஷயம், மந்த்லி பேசிஸ்ல நடக்கிற விஷயம், இல்லை வீக்லி பேசிஸ்ல நடக்கிற விஷயம், என்ன மாதிரி டைம் ஃபேக்டர்ஸோட ரிலேட் ஆகிற டேட்டாவை டைம் பேஸ்டு டேட்டா அப்படின்னு ரிவீல் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது ஸ்பேஷியல் டேட்டா. இது யாரு நியூவா ஸ்பேஷியல்னா ஒன்றும் கிடையாது, ஜியோகிராபிக்கல் டேட்டா. ஜியோகிராபிக்கல் இன் த சென்ஸ் லொகேஷன் பேஸ்டா இருக்கிறது. ஏதாவது ஒரு பிளேஸை டினோட் பண்ணி, இப்போ சென்னையில நடக்குது இல்லை மதுரையில நடக்குது அப்படின்னு சொல்லி பிளேஸை மென்ஷன் பண்ணி நம்ம ரீஜன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னா அதெல்லாம் ஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு. ஸ்பேஷியோ டெம்போரல் டேட்டா. இவங்க யாருன்னா லொக்கேஷனையும் டைமையும் ரெண்டுத்தையுமே கன்வே பண்ணும். ஸோ டைம் அண்ட் location. Okay, got it? Then I give some examples. You tell which type of data. Okay, right? First one, tracking stock prices. First ஒரு கொஸ்டின் எழுதிக்கோங்க, தென் என்னென்ன டேட்டான்னு பார்த்துக்கலாம். ஒன்று நீங்களும் அங்கே ஆன்சர் நோட்ல நோட் பண்ணுங்க, தென் நான் ரிவீல் பண்ணிக்கலாம். அடுத்தது டெம்பரேச்சர் readings every hour. District wise rainfall in Tamil Nadu. Silver prices in இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறது உங்களுக்கு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ஹெவியா கேக்குதா உங்களுக்கு? No, ma'am. கேட்கல. ஓகே, 4.2 cities and then monitoring air quality levels in different cities over several months.
ஓகே, இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க ஒன்னொன்னு எந்த டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் டேட்டாவை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ராக்கிங் ஸ்டாக் prices on a daily basis. What kind of data is this? Time-based data. Yeah, so இருக்கா டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லி ஒரு க்ளூ வேர்டு. ஓகே, இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. டைம் பேஸ்ட் எவ்ரி ஹார்னு இருக்கு. யா, எஸ் அப்சல்யூட்லி, நமக்கு இந்த இண்டிகேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து தேர்ட் ஒன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடு. இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? ஜியாகிரபிக்கல். யா, ஸ்பேஷியல் டேட்டா சொல்லலாமா? ஜியோகிராபிக்கல் டேட்டா ஸ்பேஷியல். சொல்லலாம். ஓகே. சில்வர் பிரைசஸ் என்ன 4 மெட்ரோ சிட்டிஸ், இது என்ன கன்வே பண்ணுது? மெட்ரோ சிட்டி ஸ்பேஷியல் டேட்டா. யா, சூப்பர். இதுவும் அந்த லொகேஷனை பேஸ் பண்ணி நமக்கு டினோட் பண்ணிட்டாங்க, இண்டிகேட் பண்ணிட்டாங்க. தென் ஃபிஃப்த் ஒன், மானிட்டரிங் ஏர் குவாலிட்டி லெவல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஓவர் செவரல் மந்த்ஸ். இது என்ன டேட்டா? ஸ்பேஷியோ டெம்போரல் டேட்டா. டேட்டா. சூப்பர், தட்ஸ் இட். கிளியரா? எஸ் மேம். யா, தென் வேரியபிள்னா என்னன்னு பார்க்க போறோம். இது ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ற ஒரு விஷயம் தான், ஆப்ரேட்டர்னு கூட வச்சுக்கலாம். இது யாருன்னா டேட்டா ஆல்சோ generated by variables. நான் சொன்னேன்ல ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி அங்கே டினோட் பண்ணியிருப்பேன், அந்த வேரியபிள்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, இட் கீப் ஆன் சேஞ்சிங். இதுல இருக்கு பாருங்க, வேரியஸ் அப்படின்ற இன்க்ளூஷன் இருக்கா. ஸோ அந்த வேரியபிள்ஸ்ன்றது லைக் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நான் வந்து நமக்கு யூஸ்வலா ஹெட் டெய்ல் கான்செப்ட் தெரியும்ல. ஒரு காயினை டாஸ் பண்றோம்னா ஹெட் கிடைக்கும், டெய்ல் கிடைக்கும்னு பார்ப்போமா. இந்த எக்ஸுக்கு நான் ஹெட்டை மட்டும் எத்தனை தடவை கிடைச்சிருக்கு நான் டினோட் பண்றேன். இப்போ அதை வச்சு எனக்கு ஒரு வேல்யூ நான் கிடைக்குது. நீங்க என்ன பண்றீங்க, இந்த எக்ஸுக்கு டெய்லை வச்சு எனக்கு வேல்யூ வேணும்னு கொடுக்குறீங்க. அப்போ யார் என்ன ஃபிக்ஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேரியபிள் வேரி ஆயிட்டே இருக்கும். ஐ கேட்ச் மை பாயிண்ட்? Yes, ma'am. யா, அப்போ இது என்ன மாதிரி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், பர்சன் டு பர்சன். ஒரு ரீஜனுக்கு ஒரு மாதிரி வேரி ஆகுமா. பர்சன் டு பர்சன், இப்போ என்னோட ஹைட் ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தவங்க பர்சனோட ஹைட் ஒரு ஆகும். இப்போ பர்சன் டு பர்சன் அதுவும் வேரி ஆகும். ட்ரையல் டு ட்ரையல், இந்த ட்ரையல் டு ட்ரையல்ன்றது தான் நான் அந்த ஹெட் அண்ட் டெய்ல் வச்சு சொன்னேன். ஸோ அப்போ ஒரு ட்ரையல்லையும் எனக்கு ஒன்று சேஞ்ச் ஆகும். அதில் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேரியபிள்ஸ் ரிசல்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இதில் 2 டைப்ஸ் இருக்கு, 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. ஒன்று குவான்டிடேட்டிவ் வேரியபிள், another one qualitative variables. எஸ் போட்டோன்னு பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமான கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தோம்னா, குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ன்றது நியூமரிக்கல் வேல்யூஸ்ன்னு பார்த்தோமா, அப்போ இட் வில் பி மெஷரபிள், நம்மளால என்னன்னு மெஷர் பண்ண முடியும். குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ் இந்த ஹானஸ்டி வச்சு பார்த்தோமா, அது டைரக்டா நம்மளால மெஷர் பண்ண முடியுதா? இல்ல அதை குவான்டிடேட்டிவா சேஞ்ச் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ண முடியுதா? அப்போ இட் இஸ் குவாலிட்டேட்டிவ் இஸ் not measurable. Then it will expressed in numbers.
It is not expressed in numbers. So இதை வந்து நியூமரிக்கல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு நியூமரிக்கல் ஃபேக்டாக தானே நம்ம கொடுக்க முடியும். 165 சென்டிமீட்டர் 40 kg அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸாக தான் டெலிவர் பண்ணுறோம். அதெல்லாம் குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லலாம். கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ்ன்றது என்னதுன்னா ஜெண்டர். ஜெண்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? மேல் அண்ட் ஃபீமேல். அதே மாதிரி பிளட் டைப்ஸ் அதெல்லாம் என்ன சொல்லலாம்? ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏஓ, ஏபி, ஏபி அந்த மாதிரி குரூப்ஸாக டினோட் பண்ணலாமா? இப்போ அது எல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ்னு கனெக்ட் ஆகும். இந்த கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் தான் ஃபர்தராக இந்த ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹவ் இஸ் இட்னா இப்போ ஜெண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் என்ன சொல்லலான்னு பார்த்தேன், மேலு ஃபீமேல் அப்படின்னு என்னால் டிவைட் பண்ண முடியுதா? பிளட் டைப்னா ஓ, பி, ஏபி. ஸோ அப்போ இந்த மாதிரி இன்னும் பர்டிகுலராக அப்படி கிளாஸிஃபை பண்ணுறீங்களே, இந்த டேர்மை தான் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ் கிளியர்? Any doubt in this area? Oh, No, ma'am. okay. So அடுத்த டாபிக் என்னன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்கேல். ஸோ நீங்கள் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, இந்த டேட்டா ஆரிஜினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டீங்க. அப்போ இது ஒன்று என்ன மாதிரி டேட்டாவாக ஸ்கேலிங்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயுமே அப்படியே அந்த குவாலிட்டேட்டிவும் குவான்டிடேட்டிவும் வச்சே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் இந்த சைடு எழுதுறது எல்லாமே குவான்டிடேட்டிவாக வச்சுக்கோங்க, இந்த சைடு எழுதுறது எல்லாமே குவாலிட்டேட்டிவாக வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்சில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்கேலிங் மெஷர் என்னன்னா நாமினல் டேட்டா. இதை நாமினல் டேட்டான்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, நாமினல் ஸ்கேலுன்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, சேம். ஓகே. இந்த நாமினல் டேட்டான்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இட் ஜஸ்ட் ரெப்ரசன்ட் தி கேட்டகரிஸ். லைக் அதோட டெஃபினேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ரெப்ரசன்ட்ஸ் categories without any order or ranking. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளே வச்சுப்போமே. இப்போ ஜெண்டர் டிவைட் பண்ணோமா, இப்போ இது என்ன மாதிரி மேலா ஃபீமேலான்ற கேட்டகரிஸை தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. அங்கே ஏதாவது ரேங்கிங் பண்ண முடியுமா? நம்ம நோ மேம். பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் கேட்டகரின்றது மட்டும்தான் இந்த நாமினல் ஸ்கேலுன்றது ரிவியல் பண்ணும். இப்போ ஒரு கார் போகுது, அந்த காரோட கலர் ஆஃப் தட் கார் அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்றேன்னா அந்த காரோடைய இது கலரை அந்த கேட்டகரியா எனக்கு ரிவியல் பண்ணுது. ஓகேவா? ஜஸ்ட் நமக்கு என்ன கேட்டகரின்றத மட்டும்தான் இந்த நாமினல் ஸ்கேலுன்றது ரிவியல் பண்ணும். இது வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கோங்க. கார் கலருக்கு மாதிரி ஐ கலர் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த ஐ கலரை எனக்கு என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம்? சில பேருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு, அந்த ஐபால்ஸ் உள்ள இருக்கும்ல ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபை ஆகுது. ஜஸ்ட் ஐ ரெப்ரசென்ட் தி கலர் ஆர் எனிதிங் நான் ரெஃபர் பண்றேன், அதை மட்டும் ரெஃபர் பண்றேன், அந்த கேட்டகரியை நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா இது நாமினல் டேட்டான்னு அசஸ் பண்ணலாம். அடுத்தது இதே குவாலிட்டேட்டிவ்ல இன்னொருத்தவங்க வராங்க, ஆர்டினல் டேட்டான்னு வராங்க.
நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி குவாலிட்டேட்டிவா நம்ம குவான்டிடேட்டிவா சேஞ்ச் பண்றதுக்கு அந்த ஆர்டரிங் போட்டோமா, ஸ்கேல் ஆஃப் மெஷர்ஸ் போட்டோம்ல, ஸோ அப்போ அதே மாதிரி இதோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். It represents categories with a meaningful order. நம்ம அந்த புவர், எக்ஸலண்ட் அப்படின்னு போட்டோம்ல, அப்போ ஒரு கேரக்டரிஸ்டிக் நீங்க ஆர்டர் பண்றீங்களா, that here reveals categories with a meaningful order, but the intervals between categories are not measurable. நீங்க புவர் பேட்னு சொல்லி அப்படி ஆர்டர் கொடுக்க முடியுமோ தவிர இது 1ல இருந்து 2க்குள்ள, 3ல இருந்து 7க்குள்ள அப்படின்னு ஒரு இன்டர்வலை மெஷர் பண்ண முடியாது. ஓகேவா? திஸ் இஸ் ஆர்டினல் ஸ்கேல். இது ரெண்டு மெஷரும் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டால பார்த்தோம். இந்த பாயிண்ட் கொஞ்சம் உங்களுக்கு புரியலன்னா கவலைப்படாதீங்க. இப்போ இன்டர்வல் டேட்டான்னு ஒன்று பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் டேட்டா கீழே இன்டர்வல் டேட்டான்னு ஒன்று பார்ப்போம். What is it? Interval data. It represents, just the definition எழுதிக்கோங்க. It measures. ஸோ அங்கே ரெப்ரசன்ஸ்னு அந்த வேர்டு இங்கே மெஷர்ஸ்ன்னு மாற்றிடுறாங்க. ஏன்னா குவான்டிடேட்டிவாக நம்ம கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா, நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸாக இருக்கப்போ. It measures the numerical data where the difference between நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு கன்வென்ட்டாக எழுதிக்கோங்க. between values is meaningful, but there is no true 0 point. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா no absolute 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டேட்ஸ் வச்சுக்கோங்களேன், நாள். இதை வந்து நான் ஒரு இன்டர்வல் பேசிஸ்ல எழுதுறேன். 1990லேருந்து 2000 வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வல் மேக் பண்ணி எழுதுறேன். இப்போ இதை வந்து நம்ம இன்டர்வல் டேட்டான்னு கன்வே பண்ணலாமா? அப்போ 1990லேருந்து 2000க்குள்ள நடந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு கிளாஸிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது இன்டர்வல் டேட்டான்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்களே, நோ ட்ரூ 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்னன்னா, இதுக்கு நடுவில் ஏதாவது நீங்கள் 0 இயர்ன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி ஒரு இதை விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் டேட்டாவை நீங்க 0ன்னு ஒரு அப்சல்யூட் மெஷர் எடுக்க முடியாதோ அது எல்லாமே இன்டர்வல் டேட்டான்னு ஈஸிலி ப்ரொஜெக்ட் ஆயிடும். லைக் டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்களேன். ஆஹ் 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்றேன். அப்போ அங்கே 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொன்னா நோ டெம்பரேச்சர் நீங்க மென்ஷன் பண்ண முடியுமா? எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு டெம்பரேச்சர் ரேட் இருக்கும்ல, whether it is chill, whether it is hot. 0 டிகிரின்னு சொன்னா நீங்க அதை நோ டெம்பரேச்சர் ரிவியல் பண்ண முடியுமா எனக்கு? ஜஸ்ட் அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் தானே. புரியுதுல? எஸ் மேம் புரியுது, பட் 0 டிகிரி இஸ் ஆல்சோ டெம்பரேச்சர் தானே மேம்? அதுதான் சொல்றேன். இப்போ 0 டிகிரின்றது இங்க வந்து என்னன்றது ஒரு அப்சல்யூட் பாயிண்ட்டை நம்ம எடுக்க முடியாதுன்னு பேசணும். இங்க 0 டிகிரின்றத நோ டெம்பரேச்சர் நீங்க கால் பண்ண முடியாதுன்ற ஏதோ ஒண்ணு அதுல இருந்து நம்ம ஒரு 0 பாயிண்ட்டை எடுத்துக்க முடியாது, ஒரு கன்வென்ட்டா ஒரு மெஷரா நம்ம கொடுத்துக்க முடியாது. அதுதான் இங்க கன்வே பண்றாங்க. ஓகே ரைட். இன்னொன்னு அதோடய சேர்த்து ரேஷியோ டேட்டான்னு நம்ம பார்ப்போம். அது பார்த்தா உங்களுக்கு இன்னொரு கன்வென்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரேஷியோ ஸ்கேல் ஆர் ரேஷியோ டேட்டா.
ஸோ இவன் இந்த ரேஷியோ டேட்டா என்ன பண்ணுன்னா it measures the numerical data with true absolute 0 point allowing for first the definition எழுதிக்கோங்க just example define பண்றேன். ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சூட்டபிள் ஆகும்னா வெயிட், ஹைட், இன்கம், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ரிவ்யூ எடுத்துக்கலாம். நான் இன்கம் எடுத்துக்கிறேன். இதுல நீங்க 0 இன்கம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மீனிங்ஃபுல் டேக் ஓவர் எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்க முடியாதா? நான் ஒண்ணுமே சம்பாதிக்கல 0 இன்கம்னா, அப்படி ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் உங்களால கொடுக்க முடியுமா? எஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்லயும் அதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இனிஷியலா வந்து வேற அந்த மாதிரி இருக்கு 0 kg அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லலாம், நோ வெயிட் எக்ஸிஸ்ட், அங்க இது வெயிட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு நீங்க ரிமைன் பண்ண முடியும். எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும், 0 சென்டிமீட்டர் நோ ஹைட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நீங்க ரிவீல் பண்ண முடியும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஒரு 0 கிலோமீட்டர் அப்படின்னா அவரை ஒரு 2 கிலோமீட்டர்ஸையும் அவர் பாஸ் பண்ணல அப்படின்னு நீங்க எனக்கு ரிவீல் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ நீங்க 0ன்னு ஒரு மெஷர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு கன்வே பண்ண முடியும் ரேஷியோ டேட்டால. இதே இன்டர்வல் டேட்டால 0ன்னு சொல்லி அது அப்சல்யூட்டா நீங்க நோ டெம்பரேச்சர்னு எனக்கு கன்வே பண்ண முடியாது. புரியுதா? இப்போ 0ன்னு மெஷர் பண்றப்போ இதுல நீங்க கன்வென்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பியர் பண்றீங்க, 0னாலே நோ தானே, ஆனா இங்க நோ டெம்பரேச்சர் நம்மளால கன்வே பண்ண முடியாது. அதனாலதான் இன்டர்வல்ல நோ டு 0 பாயிண்ட், ரேஷியோல 0 பாயிண்ட்டையும் இது எடுத்துக்கும். இஸ் கிளியர் நவ்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், அந்த டெம்பரேச்சர்ன்ற வேர்டை வச்சுதான் கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துதான் இன்டர்வல் ஸ்கேல மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட்டட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர்னா கண்ண மூடிட்டு அது இன்டர்வல் டேட்டான்னு போட்டுருங்க. அந்த மாதிரி கலரு அந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் வந்தா நாமினல் டேட்டால போடுங்க. புவர், குட், எக்ஸலண்ட் சொல்லி அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஆர்டினல் டேட்டால போட்டுருங்க. ரேஷியோன்றது நான் இந்த கொடுத்த இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல தான் கண்டிப்பா மூவ் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ அதுக்கு ரேஷியோ டேட்டான்னு போட்டுருங்க. இதுல நம்ம இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். இனிஷியலா ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா தான் இருக்கும். இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்தா. ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா நாமினல் டேட்டா என்ன சொல்லலாம், நேம் வச்சு ரெஃபர் பண்ணலாமா? அதர்வைஸ் லேபிள் ஆஃப் வேல்யூஸ், என்ன வேல்யூ இருக்கோ அந்த லேபிளை வச்சு ரெஃபர் பண்ணுச்சுன்னா அது நாமினல் டேட்டா. இவனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஜெண்டர்னு பார்த்தோமா. அடுத்தது ஆர்டினல் டேட்டா. வாட் இட் ரிவீல்ஸ்னா ஆர்டர் ஆஃப் சாய்ஸஸ். இதுக்கு தான் நம்ம அந்த எக்ஸாம்பிளா சாட்டிஸ்ஃபிகேஷன் சர்வே, அந்த புவர் குட். இப்போ கஸ்டமர் இப்போ நீங்க யூடியூபே யூஸ் பண்ணீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆட் வரும்ல, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் சர்வே அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸை கொடுத்து உங்களை சர்வே பண்ண டேக் ஓவர் பண்ணதுல. இப்போ அந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் சாய்ஸஸ்லாம் ஆர்டினல் டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. புவர், குட், எக்ஸலண்ட் அந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ். அடுத்தது இன்டர்வல்ன்றது என்ன ஆட் ஆகுது மற்றதை விட, ஆர்டர் ஆஃப் வேல்யூஸே எடுத்துக்குது பிளஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் ஒன் இதையும் டேக் ஓவர் பண்ணுது.
but no absolute zero. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெம்பரேச்சர். another one ரேஷியோ ஸ்கேல் பார்த்தா இதுல இருக்க எல்லாத்தையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆர்டர் என்னன்னு கொடுக்குது, இன்டர்வல் என்னன்னு கொடுக்குது, ட்ரூ ஜீரோவையும் கொடுக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வெயிட், ஹைட், இன்கம், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களா? இது உங்களுக்கு ஒரு பிவைக்யூ கொஸ்டின் வந்து எடுத்தது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேட்டா எழுதிக்கோங்க. கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, என்ன ஆர்டர்னு சொல்லி இது பண்ணுங்க, மேட்ச் பண்ணுங்க. இந்த 1 to 3 போட்டதை கூட ஒரே நிமிஷம், இந்த ஏபிசி போட்டு இதுதான் உங்களுக்கு 1 to 3 மாத்தி கொடுக்குறேன். இப்போ நீங்க இதுக்கு ஏக்கு என்ன ஆன்சர், பிக்கு என்ன ஆன்சர், சிக்கு என்ன ஆன்சர், டிக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி அப்படியே எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் ரைட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எஸ் ஆர் நோ? ஓகே, நீங்க எழுதிட்டீங்க, நான் பிலீவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மேம் கொஸ்டினை ஒரு நிமிஷம் காமிங்க மேம். இதுக்கு தான்ப்பா நாங்கள் கேட்டுட்டே இருந்தேன், ஒரே நிமிஷம் இது வரேன். கொஸ்டின் முடிச்சிட்டு சொல்லுங்க. டன், கொஸ்டின் டன். கொஸ்டின் ரைட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஏன்னா நான் உங்க கமெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன், என்னென்ன ஆன்சர்ஸ் போட்டிருக்கீங்க. எனக்கு ஒருத்தவங்க தான் கமெண்ட் போஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆன்சர். ஓகே, இன்னொருத்தவங்களது வந்துருச்சு. வாத்தி செக் பண்ணுங்க,
ஒரு மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. பிரியதர்ஷினி கரெக்ட். நீங்க மிஸ்மேட்சை கொடுத்தனால என்ன சொல்ல வரீங்கன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஓகே கரெக்ட். அடுத்தது 2 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்தது ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அப்பதான் மறக்கவே மறக்காது வேற எந்த ஆப்ஷன்ஸ் போட்டு கேட்டாலும். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன ரிவீல் பண்ணுது? ஏ செக்ஸ், கலரு, பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் என்ன ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் கேரக்டரிஸ்டிக்ஸ். கரெக்டா? அப்ப யாரு? நாமினல். ஸோ 3. நாமினல். அடுத்தது ரேங்க். யா சூப்பர். ரேங்கிங்ன்றது வி புட்டிங் ஆர்டரிங் இல்லையா? இப்போ ஸ்கூல்லே ரேங்க் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு, செகண்ட் ரேங்க் யாருன்னு ஒரு ஆர்டரிங் பேசிஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ ரேங்க் இன் ஸ்கூல், அதே மிலிட்ரி ரேங்க், எனிதிங் ரேங்க்னு நான் வந்தாலே ஆர்டரிங் பேஸ்டு தான். அப்போ இது யாரு? 4. இது என்னது? கேலண்டர் டைம், ஆல்டிடியூட். இதுதான் நம்ம வந்து டேட்டுன்னு வச்சு பார்த்துருவோம். சரி ஓகே, இந்த எக்ஸாம்பிள் கூட நமக்கு ஃபெமிலியரா இல்லை, இதை ஆப்ஷனில் வைப்போம். இன்னொன்று ஹைட் அண்ட் வெயிட் நமக்கு தெரியும், ரேஷியோ ஸ்கேலில் படித்தோம். இப்போ இது என்ன வரும்? 2. இப்போ ரிமைனிங் 1 யாரு? இன்டர்வல் ஸ்கேல். அப்படி கூட நீங்கள் ஆப்ஷன்ஸில் போட்டு கிளாரிஃபை பண்ணி போட்டலாம். ஓகே, காட் இட்? எனி டவுட்ஸ் இன் திஸ்? கிளியரா? Yes, ma'am. எஸ் மேம். Yes, ma'am. சூப்பர். ஓகே, இன்னும் 5 minutes இருக்கு. கொண்டு போலாமா இல்ல ஒரு மாதிரி எல்லாருக்கும் போர் அடிக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, போதுமா? இல்ல நெக்ஸ்ட் கொண்டு போலாமா 5 minutes? சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, shall I move it? Next topic. ஓகே, உங்ககிட்ட வேண்டான்னு வரல, அப்போ நான் கண்டினியூ பண்ணிப்பேன். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அடுத்த டாபிக்னா டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ். இதுவும் சிம்பிளான டாபிக் தான், அதனால இப்பயே பார்த்து முடிச்சிடலாம். டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ். இது வரைக்கும் டேட்டானா என்னன்னு பார்த்தோம், அப்போ கலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பிரைமரி டேட்டா, இன்னொன்று செகண்டரி டேட்டா. ஓகே, பிரைமரி டேட்டான்றது என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கலெக்ட் பண்றது. இப்போ சென்சஸ்லாம் அப்போதான் நமக்கு அந்த சோர்ஸை கலெக்ட் பண்றாங்க இல்லையா? அப்போ அந்த டேட்டா வச்சு ஃபர்தரா நம்ம மூவ் பண்றது எல்லாம் பிரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். செகண்டரி டேட்டான்றது இப்போ நம்ம காலேஜ்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம்ல, அப்போ இனிஷியலாக வந்து சில பேர் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி எனி சோர்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு அதுலேருந்து ஏதாவது அனலிட்டிக்கல் மெத்தட் வச்சு ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்ச டேட்டாலேருந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறத செகண்டரி டேட்டான்னு சொல்லலாம். கிளியர் கான்செப்ட்? ஓகேவா? நான் ஆடிபிளா இருக்கல? எஸ் மேம். ஓகே, புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே, ஸோ இது என்ன சொல்லலாம்? பிரைமரி டேட்டான்றது ஃபர்ஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுற டேட்டா. செகண்டரி டேட்டான்றது இனி பப்ளிஷ்டு சோர்ஸ்லேருந்து நம்ம ரிவைல் பண்ணுற ப்ராசஸ். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, பப்ளிஷ்டு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கலாம், இனி அன்பப்ளிஷ் சோர்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவையும் எடுத்துக்கலாம். அது எப்படி அன்பப்ளிஷ்டு சோர்ஸா இருக்கு, அப்ப ஏன் அது பிரைமரி டேட்டால போடல அப்படின்னா, இது எப்படின்னா சில அஃபிஷியல் டேர்ம்ஸ்ல டேட்டா எடுத்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ண டேட்டா வாங்கிட்டு வந்து நம்ம அனலைசிஸ் ப்ரொசீட் பண்றது. அப்ப அங்க டேட்டா பப்ளிஷ் ஆயிருக்காது,
எனிவே அதுவும் வந்து ஒரு பிரைமரி டேட்டாவா நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். எப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் கலெக்ட் பண்றது என்னென்ன இருக்கும்னா சர்வே டேட்டா. நான் சென்சஸ் சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் ஃபர்ஸ்ட் போய் இனிஷியலா கலெக்ட் பண்ணிட்டு வர்றது. அடுத்தது எக்ஸ்பிரிமெண்டல் டேட்டா. எக்ஸ்பிரிமெண்டல் டேட்டான்றது என்னன்னா இனிஷியலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறது. ஃபிசிக்ஸ்லலாம் வந்து நீங்க ஏதாவது அந்த வெர்னியர் ஸ்கேல்ஸ் இதெல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றீங்களே, அப்ப எனக்கு இந்த மெஷர் தான் வருதுன்னு நோட் பண்றீங்களா இனிஷியலா? அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி டேட்டாவை மெஷர் பண்ணி நம்ம நோட் பண்றது எல்லாமே இனிஷியலா அப்பதானே நோட் பண்றோம். அப்ப அது எல்லாமே பிரைமரி டேட்டாக்குள்ள ஆரிஜின் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டான்றதும் பிரைமரி டேட்டான்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது அப்சர்வேஷனல் டேட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா கெமிஸ்ட்ரியில நம்ம அந்த இது பண்றோம்ல, அந்த ஃப்ளாஸ்க்லாம் வச்சு சொல்யூஷன்ஸ்லாம் கலந்து அதுக்குள்ள நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். அதே அப்சர்வேஷன் சொல்லலாம். இன்னொரு கேஸ் என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்க வந்து டெய்லி ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரீங்க. அப்ப எனக்கு வந்து 9 o'clock ஆஃபீஸ்க்கு நான் 8 o'clock பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன். எனக்கு 8:15க்கு அந்த பஸ் ரெகுலரா வருது அப்படின்னு அப்சர்வ் பண்ணி அந்த டைமுக்கு நான் வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ் போயிடுறேன். கரெக்டா? அப்ப நீங்க உங்ககிட்ட வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இன்னொருத்தர் வந்து கேக்குறாரு, இந்த இந்த பஸ் இந்த ரூட் பஸ் எந்த டைமுக்குப்பா வருது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா தோராயமா ஒரு 8:15க்கு வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த பஸ் ஒரு நாளைக்கு 8 மணிக்கு வந்திருக்கலாம், இன்னொரு நாள் 8:20 வந்திருக்கலாம், இன்னொன்னு 7:45 வந்திருக்கலாம். நீங்க அது எல்லாமே அப்சர்வ் பண்றீங்க இல்லையா? இப்ப அவர்கிட்ட நீங்க ஒரு 7:45ல இருந்து 8:20க்குள்ள வருது அப்படின்னு நீங்க டினோட் பண்ணி சொல்லலாமா? அப்ப இதை ரெகுலரா நம்ம அப்சர்வ் பண்ற விஷயத்துல இருந்து நம்ம ஒரு டேட்டா சோர்ஸை உங்களுக்கு ரிவியல் பண்றோம். அப்ப வாட் இஸ் இது மாதிரி வேற ஏதாவது ஃபேக்ட் அப்ஜெக்டிவா இருக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்க்காக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிரைமரி டேட்டா சோர்ஸ்க்கு சர்வே டேட்டா, எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, அப்சர்வேஷனல் டேட்டா, இந்த 3 சோர்ஸ் ஆஃப் அண்டர் தி பிரைமரி டேட்டா. ஓகே. செகண்டரி டேட்டான்றது பப்ளிஷ்டு சோர்ஸ்னு பார்த்தோமா, இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம்னா கவர்மெண்டோட ரிப்போர்ட்ஸ். ஸோ அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல்லே வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் நம்பர் ரிப்போர்ட்னு ஒன்று எவ்ரி மந்த் 12th டேட் நமக்கு ரிவியல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜிடிபி ரேட்ஸ் ரிவியல் பண்றாங்க. அப்ப அது எல்லாமே சம் சோர்ஸ் ஆஃப் டேட்டாவை நமக்கு ரிவியல் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஆனா நம்ம அந்த டேட்டாவை வச்சு வேற ஏதாவது எஸ்டிமேட் கூட பண்ணலாம். ஓகே. அப்ப கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து வர சோர்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணோம்னா செகண்டரி டேட்டான்னு சொல்லலாம். அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்ல பப்ளிஷ் ஆகிறது, அப்புறம் எனி வெப்சைட்ஸ் பப்ளிகேஷன்ஸ், இதுக்குன்னே வந்து சில சோர்சஸ் எல்லாம் இருக்கு. டேட்டா மட்டுமே கலெக்ட் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி அதை சேல் பண்றவங்க கூட இருக்காங்க. அன்பப்ளிஷ்டு சோர்ஸ்ன்றது எனி unreleased any official data reports. அவ்வளவுதான். இதுலயே வந்து பிரைமரி டேட்டாவை நம்ம எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்றோன்றதையும் பார்ப்போம். செகண்டரி டேட்டாலையும் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்றாங்க, அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் பார்ப்போம். See you in tomorrow's class. இன்னைக்கு நான் உங்களை பர்ஸ்ட் ட்ரெக் பண்ண விரும்பல, இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? No, ma'am. மேம் ஓகே. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணதை வச்சு ஓகே, இன்னும் 2 டாபிக் கூட பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். தட் வில் பி ஃபைன். ஓகே, இதை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, எந்த டவுட்ஸும் இல்லைன்னா பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Thank you, ma'am. தேங்க்யூ. Thank you, ma'am. தேங்க்யூ.